ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, வாழ்க்கையின் பிடி தளர்ந்து கொண்டே வருகிறதே. கனவுகள் எல்லாம் கனவாகவே இருந்து விடுமோ, வருங்காலம் இந்த கனவுகளிலேயே மறைந்து விடுமோ என வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் உனக்காக தான் இந்த அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்துள்ளேன். எந்த அளவு நான் உனக்கான விஷயங்களை தருவேன் என நம்பிக்கையோடு இதை தொட்டாயோ, அந்த அளவிற்கு இதற்குள் இருந்து ஐஸ்வர்யங்களையும் சகலங்களையும் சௌபாக்கியங்களையும் நீ பெறுவாய். இனி உனது எல்லா கனவுகளும் நனவாகும்படி நான் துணை இருப்பேன் என் செல்வமே. கடந்து போன கஷ்டமான காலத்திலும் கூட என்னை மறவாமல் தினமும் என்னை நினைத்து அடிக்கடி பூஜைகளும் செய்து என் அருளை பெறுவதற்காக காத்திருந்தாய் தானே? இதோ இந்த அட்சய பாத்திரத்தின் மூலமாகவே உனக்கு தேவையானதையெல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன். உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் இப்போதே முடிவுக்கு வந்து விட்டது. இந்த அட்சய பாத்திரம் என்பது ஒருபோதும் அவ்வளவு சுலபமாக தெரிந்து விடாது என்பது உனக்கு தெரியும் தானே? எடுக்க எடுக்க இதில் எப்படி எல்லாமே வந்து கொண்டே இருக்குமோ, அதுபோல நீ என்னை வணங்க வணங்க உனக்கான அருளும் ஆசீர்வாதமும் இதன் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாம் அதற்கான பலனாக இப்போது இதன் மூலமாக உனக்கு விருட்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவும் தங்கக்கனி, வெற்றிக்கனி, உனது விருப்பக்கனி, ஆசைக்கனி என எல்லாமே இதிலிருந்து வந்து கொண்டே இருக்க போகிறது. நீ வெற்றி பெறுவதற்கான காலம் மிக அருகில் வந்து விட்டதல்லவா? இனி எதை நினைத்தும் நீ கவலை கொள்ள அவசியமே இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டபடியே அப்படியே நீ நினைத்தது போலவே உனக்கு நடத்தி கொடுப்பேன். இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள அவசியமே இல்லை என் செல்வமே. நான் எல்லாவற்றையும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போவதால் அத்தனையும் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. வாழ்க்கையில் வரும் துன்பத்திற்கெல்லாம் எதிராக எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாய் தானே? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சம் உனக்குள் இருந்தாலும் கூட அத்தனையையும் என்னை நம்பி எதிர்பார்த்து காத்திருந்து கொண்டுதானே இருந்தாய். இதோ நீ என்னை எதிர்பார்த்ததின் பலனாகவும் நீ என் மீது கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாகவும் தான் உனக்கான அட்சய பாத்திரத்தை கையோடு கொண்டு வந்துள்ளேன். இனி எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். எதிர்நீச்சல் போடும் ஆற்றலை பெறுவதற்காக நீ தினமும் என்னை வழிபட்டாய் அல்லவா? உன் துன்பம் மனதை வாட்டி பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் சாபம் போல உன்னை வந்து மோதிய போதெல்லாம் கூட, தொல்லைகளே உன் வாழ்க்கையாய் மாறிய போதும் கூட புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு என்னை வணங்கினாயே தவிர என்னை வணங்குவதை நீ நிறுத்தவில்லை. அதனால்தான் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் முடித்து வைத்து உனக்கான பரிசை பொக்கிசமாய் கொடுக்க வந்துவிட்டேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் ஓடும் நதி போல இருந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் உனக்குள் இருந்ததால் தான் எல்லாவற்றையும் என் மீது பாரமாய் போட்டு வாழ்ந்தாயல்லவா? கடவுள் சித்தம் எனக்கு இருக்கிறது, எனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை வழிபட்டதால் உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விட்டேன். எல்லாமே இனி உனக்கு சரியாகும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் சேர்ந்தே உன் மனதை கஷ்டப்படுத்திய காலமெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. மனித உறவுகள் என்பதே ஒரு மரம் போன்றதுதான். உறவுகளால் வரும் பிரச்சனைகளை பற்றி என்னிடம் சொல்லி மீளாத துயரமடைந்தாய்தானே? வாழ்வில் எப்போதுமே உறவுகள் புதிதாய் வந்து கொண்டும் உறவுகள் விரிந்து கொண்டும் தான் இருப்பார்கள். பழைய உறவுகள் சரகுகள் போல உதிர்ந்து கொண்டும் விலகி கொண்டும் போய்கொண்டுதான் இருப்பார்கள். உண்மையிலேயே பழைய உறவுகள் தான் உனது வாழ்க்கையின் ஆணிவேர்கள். அவர்கள் எப்போதும் உன் மீது ஒருவித அன்போடு தான் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போது புதிதாய் வரும் உறவுகள் எல்லாம் அந்த அளவிற்கு உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நடக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கும் ஆழ்மனதில் உன்மீது அன்பு இருக்கிறது என் செல்வமே. நீ புதிதாய் வரக்கூடியவர்களைத்தான் நம்புகிறாயே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய உறவுகளாகிய வேர்களை நேசிக்க மறந்து விடுகிறாய். அவர்கள்தான் ஆணி வேர்கள். புதிதாய் விரும்பக்கூடிய புதிதாய் மிளரக்கூடிய தளிர்களை நீ அதிகம் விரும்புவதை பார்த்து நடந்து கொள். துன்பம் வந்துவிடுமோ என நினைக்கக்கூடிய உனது எண்ணங்கள் இருக்கிறதே, அது துன்பத்தை விட துயரமானவை. எப்போது நீ எதற்காகவெல்லாம் பயப்பட ஆரம்பித்தாயோ அப்போதே அதுவெல்லாம் தவறாக நடக்கத் தொடங்கிவிட்டது. ஆம் என் செல்வமே, நான் உன்னை என்ன சொல்லியிருக்கிறேன்? எப்போதும் எது தவறாக நடந்தாலுமே கூட நீ நேர்மறையாக சிந்தனை செய்ய வேண்டும், நல்லது நடக்கும் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று தானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் உன் மனதிற்குள் தவறாய் நடந்து விடுமோ என பயப்பட்டு கொண்டே இருந்ததால் அது தவறாக நடந்தே விட்டது. இருந்தாலும் நீ என்னையே வணங்கி வழிபடுவதின் காரணமாக உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன்.
தேவையில்லாமல் இனி எதிர்மறையாய் எதிர்வினையாய் நீ யோசிக்கவோ சிந்தனை செய்யவோ வேண்டாம். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என கேட்பதை காட்டிலும் அதை சமாளிக்கும் மனோபாவத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்வதுதானே சரியாக இருக்கும். கடினமான நாட்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி இனிமையான நாட்களைத்தான் வாழப் போகிறாய். இருந்தாலும் கூட மனித வாழ்க்கை என்றாலே ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது ஏதாவது ஒரு துன்பம் என வரத்தான் செய்யும். அத்தனையிலிருந்தும் என்னை மீட்டெடுப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பதற்கு பதிலாக அதை சமாளிக்கக்கூடிய திறமையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் எப்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அதை சுலபமாய் சமாளித்து விடலாம் அல்லவா? இலையுதிர் காலம் என்பது உனது தலையில் இருக்கிறது. ஆனால் வசந்த காலம் என்பது உன் இதயத்தில் தான் இருக்கிறது. உன் மனதிற்குள் இருந்து நீ வசந்த காலத்தை புத்துணர்ச்சியோடு வரவழைத்துக்கொள். புயல் அடிக்கும் போது பறவைகள் சாய்ந்து கொண்டு பறந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த புயலில் கூட நீ சாய்ந்து போகாமல் உன்னை சரி செய்ய உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி போடு. உன் வாழ்க்கை கப்பலை நேராக செலுத்தப்பார். நிச்சயம் உனக்கான இதய துடிப்பாக நான் இருந்து நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். வாழ்வில் நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட பலமுறை நீ ஜெயிக்காமல் இரண்டாவதாகத்தானே வருகிறாய். சில சமயம் 10ஆவதாக கூட வருகிறாய். ஆனால் வாய்ப்பை இழந்து விட்டோமே, ஜெயிக்கவில்லையே என நீ நம்பிக்கை இழக்கவே வேண்டாம். எல்லாரும் இதைத்தான் செய்கிறார்கள் என மற்றவர்களின் வாழ்க்கை பயணத்தை நீ பின்தொடரவும் வேண்டாம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. வாழ்க்கையில் துயரங்களையே கண்டு கண்டு துன்பத்தையே அனுபவித்து அனுபவித்து மகிழ்ச்சி எதையுமே நான் பார்க்கவில்லையே என்று புலம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருளெல்லாம் விலகி போய் விடிவு காலம் வருவதற்கான நேரம் வந்துள்ளதால் தானே இந்த அட்சய பாத்திரத்தை உன் கைகளால் தொட்டுள்ளாய். இதை நீ தொடுவதற்கும் நான் தான் காரணமாய் இருக்கிறேன். நீ அடைவதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். உன் வாழ்வில் உனக்கான நல்லது நடக்குமா? உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவானா என்ற சந்தேகத்தை தூக்கி எரித்து விடு. நம்பிக்கை உனக்குள் விதைத்துக்கொள். நிச்சயம் உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து மகிழ்ச்சி தானாகவே உனக்குள் மலரும். உன் வாழ்க்கை வளம் பெற்று வெற்றி பாதையை நீ வாழும்படியும் அடையும்படியும் நான் செய்வேன். யார் என்ன சொன்னாலும் உன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்டு நட. யாருக்காகவும் உன் கொள்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் ஒரு சமயம் ஒருவர் சொல்கிறாரே என உன்னை மாற்றிக்கொண்டாயே, ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மாற வேண்டியிருக்கும். கடைசியில் நீ யார் என்பதே உனக்கு மறந்து போய்விடும். அதனால் உன் மனம் என்ன சொல்கிறதோ, நீ எதை யோசிக்கிறாயோ, எது உனக்கு சரியெனப்படுகிறதோ அதையே சிறப்பாய் செய்யப்பார். ஒருபோதும் மற்றவர்களுடன் உன்னையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. அவன் வேறு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறான், நீ வேறு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை படைத்ததின் காரணமே உன்னை வெற்றிகரமாய் மகிழ்வாய் வாழ வைப்பதுதான். நிச்சயமாய் நான் திட்டமிட்டபடியே உனது கவலைகளையெல்லாம் கரைத்து உன் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றி அமைத்து சந்தோஷமாய் மனநிறைவாய் உன்னை வாழ வைத்து காட்டுவேன். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றியை பெறுவாய். ஓ முருகா.